இன்றைக்கு காலையில் ஒரு கனவு பார்த்தேன். நேற்றுக்கு ஒரு கனவு பார்த்தேன். முந்தானத்துக்கு ஒரு கனவு பார்த்தேன். இந்த கனவுகள் எல்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு செய்தியை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 23. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வசனத்தை படிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. சொல்ல, யோபு ஒரு கடினமான பாதைக்குள்ள போய் கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் தன்னை குறை கூறி கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உருக்குலைந்து போயிருக்கும் பொழுது, எல்லாமே மாண்டு போன பொழுது, இழந்த பொழுது, தன் ஆவியிலிருந்து ஒரு விஷயத்தை அந்த நண்பர்களோடு பேசுகிறார். அதுதான் இது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, இதுக்கு பின்னாலேயும் நிறைய இருக்குது. ஏதோ ஒன்று எனக்காக தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் சிலதை குறித்து வைத்திருக்கிறார். இப்போ குறித்து வைத்திருக்கிறார்னா என்ன அப்படின்னா, தேவன் உங்களை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே உங்களை குறித்த ஒரு ஸ்கிரிப்ட், உங்களை குறித்த, உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவான படத்தை ஆண்டவர் பரலோகத்தில் என்ன செய்கிறார் என்றார், குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்பணும். பாருங்க, நான் அதற்கான வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு 2-3 வசனம் வாசிச்சுட்டு மீண்டும் செய்திக்குள்ளாக நாம் போகலாம். வாசிங்க. சங்கீதம் 139:16 வாசம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய தாவீது சொல்லுகிறான், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இங்க பாருங்க, நீங்க ஆள் உயரமா வளர்ந்து இப்படி முழுன்னு இருக்கும்போது உங்களை கர்த்தர் காணல. உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. உங்க கருவை அவருடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே, இங்க பாருங்க, உங்க அவயங்கள், கண் இல்ல, காது இல்ல, தொலி இல்ல, எலும்பு இல்ல, இருதயம் இல்ல, குடல் இல்ல, ஒண்ணுமே இல்ல, இது எல்லாம் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு முடி உங்க மண்ணையில் இல்லாத பொழுது அந்த முடி என்னைக்கு முளைக்கும் அப்படின்றது அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்த மகா பெரிய ஒரு படம் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னை குறித்த சொல்லுங்க, சத்தமா. என்னை குறித்த, என் வாழ்க்கையின் துவக்கம் குறித்த, என் வாழ்க்கையின் முடிவு குறித்த ஒரு பெரிய படம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. யூதாசை குறித்த ஒரு படம் பரலோகத்தில் இருக்கு. எப்படி இருக்கு? யூதாசன் ஒருத்தன் வருவான், இயேசுவோடு கூட இருப்பான், ஊழியம் செய்வான், எல்லாம் பண்ணுவான், இயேசுவை காட்டி கொடுப்பான், தூக்கு போட்டு சாவுவான். இப்படி ஒரு படம் பைபிள்லையும் இருக்கு, பரலோகத்தில். பைபிளில் இருக்கிறது தான் பரலோகத்தில் வச்சிருக்கிறது தான் கர்த்தர் பைபிளில் எழுதி நம்ம கையில் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார். அப்போ யூதாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, வருவான் ஒருத்தன், காட்டி கொடுப்பான், 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தீர்க்கதரிசிகளால் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது நடக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். சிம்பிளான சில காரியங்களை மட்டும் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக நம்ப வேண்டியது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே என் தேவன் அறியாமல் எதுவும் எனக்குள் நடப்பது இல்லை.
அவர் அறியாமல் எனக்குள் எதுவும் நடக்கிறது இல்லை. சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், சகலத்தையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்பதான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்றான், டேய் நீ ஒழுங்கா இருந்திருந்தேன்னா உனக்கு இப்படி நோய் வந்திருக்குமாடா அப்படின்னு. ஒரு நண்பன், நீ ஏதோ தேவையில்லாத குருத்தர்ம வேலை பண்ணிருப்படா, அதனால தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு இப்படி ஆக்கி புழு புழுத்து தொலி எல்லாம் போய் எல்லாம் நாசமாக போனதுக்கு காரணம் நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப அப்படிங்கிற ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தனை கடவுள் பண்ணவே மாட்டாருப்பா, நீ ஏதோ கடவுளுக்கு பிரியமில்லாததை என்ன பண்ணிட்ட செஞ்சிட்ட அப்படிங்கிறான். இப்படி எல்லாரும் அவனை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் மட்டும் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. எதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இல்லைப்பா என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல என்று அவன் போராடிக்கிட்டு சொல்கிறான், எனக்கு ஏதோ உன்னை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், அதை அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குறதெல்லாம் தேவன் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். உங்களுக்கு நிறைய நன்மைகளை தந்து இப்படி பெருக பண்ணி கொண்டு போவதே கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சைடில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து எடுத்துக்கொண்டு போகிறது யார் அப்படின்னா, கண்டிப்பாக அதை கர்த்தர் எடுக்க மாட்டார். யார் எடுக்கிறார்னா பிசாசு எடுக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார், பெருக்குகிறார். பைபிளில் போட்டிருக்கு, நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். பிசாசை பற்றி இப்படி சொல்லுது, அவனோ கொல்லவும் அழிக்கவும் பிடுங்கவுமே அன்றி வேற எதற்கும் வரான். இது ரெண்டு பிக்சர் பைபிளில். இவன் எடுத்து எல்லாத்தையும் நாசமாக்க வருகிறான். ஆண்டவர் இந்த பக்கம் எல்லாவற்றையும் கொடுத்து மகிமைப்படுத்தி கொண்டே போகிறான். இப்போ யோபனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல, அவனுக்கே தெரியல. ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சுட்டே போகிறாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கிறான், எல்லாம் கீழே டவுன் ஆகுது, என்ன நடக்குன்னே தெரியல. அப்போதான் சொல்கிறான், இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அதனால் இந்த மறைபொருள் மறைச்சு வச்சு ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குது, அது கர்த்தருக்கே வெளிச்சம். ஆனால் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார் அப்படி சொல்கிறான். யோபு பாருங்க, இப்படி சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்கிறான், சாப்பாட்டில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாப்பாடு நான் சாப்பிட்றத விட அவருடைய வசனத்தின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்னா கவனமாக இருக்கிறேன். நான் கவனமாக இருக்கிறேன். 12ஆம் வசனமா, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா பின்வாங்கிறது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தை எனக்கு ஆகாரத்தை பார்க்கலும் என்னவாக இருக்கிறது, அதிகமாக என்ன பண்ணிட்டேன், நான் அதை வச்சு காத்துக்கொண்டேன் சொல்கிறான். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பாதியில் சொல்கிறான், சாப்பாட்டை விட அவர் வாயிலிருந்து எனக்கு சொன்ன வார்த்தை இருக்குது பத்தியா, நான் அதை அதிகமாக நம்புகிறேன். ஆமே. பக்கத்தில் தடி சொல்லுங்க, சாப்பாட்டை விட, நான் காண்கிறத விட கர்த்தர் எனக்காக சொன்ன தீர்க்க தரிசனங்களையும் வார்த்தைகளையும் நான் அதிகமாக என்ன பண்ணுகிறேன், நம்புகிறேன். அவன் அப்படி சொல்ல, அதிகமாக நான் அதை நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறாரா, பயப்படாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரா, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய பார்வை எல்லாம் எது மேலே தான் இருக்கணும்னா, கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொன்னாரோ அது மேலே மட்டுமே உங்கள் கண்கள் இருக்கட்டும். ஆமென்.
அதை தாண்டி இந்த பக்கம் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, பின்னால் என்ன நடக்குது, முன்னால என்ன நடக்குது, இதை எதை பற்றியும் கவலைப்படாத. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் கர்த்தர், இந்த பிசாசையே படைத்தவர் கர்த்தர், உன்னை படைத்தவர் கர்த்தர், இந்த அகில உலகத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்தவர் கர்த்தர். சகலத்தினுடைய ஆளுகை சக்தியும் அவர் கையில் இருக்கிறது. இந்த பிசாசே போனா போனோம், வானா வரணும், அவ்வளவுதான் அவனுக்கு. அப்ப என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு சிலதை சொல்லி இருக்கிறாரு. என் கண்ணு முன்னால் அது மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை, அது மட்டும் எனக்கு போதும். அதை தாண்டி என்னை சுற்றி நடக்கிற எதையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். கீழே அப்படி அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வரும்போது சொல்கிறேன், யோபு சொல்கிறான், ஆண்டவர் என்னை சோதிப்பார், புடமிடுவார், அதுக்கப்புறம் நான் சுத்த பொன்னாக என்ன பண்ணுவேன் என்றால் நான் விளங்குவேன் அப்படிங்கிறான். இப்போ சொல்லுங்க, யோபை குறித்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பை கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னு எழுதி வச்சிருக்கிறார். தாவீதை குறித்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பை கர்த்தர் என்ன பண்றாருன்னா எழுதி வைக்கிறார். எரேமியாவை குறித்து கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பை எழுதுகிறார். பவுலை குறித்து கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தேன், என் உள்ளங்கையில் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய், வரையப்பட்டிருக்கிறாய். இது யோபுக்கு, அப்ரஹாமுக்கு, ஈசாக்குக்கு, பவுலுக்கு மட்டுமில்லை, இங்கே உட்கார்ந்திருக்கிற உனக்கும் எனக்கும் அப்படித்தான் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வைத்து, உன் வாழ்க்கை இப்படி இருக்கும், உன் வாழ்க்கை இங்க தொடங்கும், உன் வாழ்க்கை இப்படி போகும், உன்னுடைய சோதனை காலகட்டங்கள் இப்படி இருக்கும், அதுல நீ ஜெயம் பெறுகிற காலகட்டம் இப்படி இருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிற காலகட்டங்கள் இப்படி இருக்கும் என்று ஒரு ஸ்கிரிப்டை எழுதி தான் தேவன் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, அது அப்ரஹாமுக்கு மட்டும் இல்லை, அது ஈசாக்குக்கு மட்டும் இல்லை, அது யாக்கோபுக்கு மட்டும் இல்லை. கர்த்தர் எனக்கும் என் பெயரையும் சொல்லி அங்கே ஒரு பெரிய கணக்கை எழுதி வைத்திருக்கிறார். அந்த கணக்கு துவக்கப்பட்டிருக்கிறது, முடியல. அதனுடைய ஆரம்பம் அற்பமாக தொடங்கினாலும் அந்த கணக்கினுடைய ஸ்கிரிப்டினுடைய முழு விவரமும் தெரிய வரும்போது அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக. ஆரம்பம் தான் அப்படி இப்படி இருக்கு, அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோபு இழந்தவைகள் மேல கண்களை வைக்கல, போனவைகள் மேல கண்களை வைக்கல, எதிர்ப்புகள் மேல கண்களை வைக்கல. யோபுடைய பார்வை முழுவதும் கர்த்தர் எனக்காக என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு வார்த்தை மேலேயே யோபுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது. சாப்பாட்டை பார்க்கலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் மிகவும் ஆழமாக பிடித்துக் கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறான். அல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டில் பைபிள் நமக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2:9 இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இதுவும் அதே தான் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே வசனத்தை தான் சொல்லுது. நான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே உங்களை குறித்து நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்த நோக்கத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அது ஏதோ இன்னைக்கோ நேற்றைக்கோ நடந்ததில்லை, அதை நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது நமக்கு தேவன் தருகிற பெரிய நம்பிக்கை என்னன்னா, இனி நான் அவருக்குள் வந்திருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே மாறும். ஆமென். எல்லா கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தீமை மாதிரி தான் இருக்கும், தீமை மாதிரி தான் தெரியும், அந்த பாதையை கடந்து போவது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அது முடிவல்ல. அதுக்கு பின்னால கர்த்தர் ஜெயத்தையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னால மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னால சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னால பயங்கர
அந்த மேன்மையை கர்த்தர் வச்சு உள்ளடக்கி வச்சு நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதுக்கு 2 உதாரணம். ஒன்று யோபு சொல்றான். கடைசியில் பார்த்தா எல்லாம் இழந்ததை குறித்து எல்லாம் பரிகாசப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். என்ன குறித்து வைத்திருந்தார்? யோபை கிழக்கத்தி புத்திரர்களிலேயே பயங்கர பிரபுவாக ஆக்கினேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு, அவருடைய அந்த தேசத்திலேயே சகலத்திலும் பெரியவனாக்கி உயர்ந்தவனாக்கி மகிமை உள்ளவனாக்கி உயர்த்தி வைக்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதை தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா குறிச்சு வச்சிருந்தார். யோப குறிச்சு கர்த்தர் குறிச்சு வச்சிருந்ததை பிசாசு பார்த்துட்டு என்ன சொல்றானா, நீ இப்படியா சொல்ற, இப்படியெல்லாம் அவன் இருப்பான், கொஞ்சம் நான் அப்படி ஆட்டி பார்க்குறேன்னு சொல்லி இடையில வந்து யோபனுடைய வாழ்க்கையை லேசா ஆட்டி பார்த்தவன் தான் பிசாசு. ஆமே. அப்ப யோபனுடைய வாழ்க்கையை ஆட்டி பார்க்க வந்த பிசாசு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினான். கொன்னுடலாம், அழிச்சிடலாம், நாசமாக்கிடலாம், முடிச்சு கட்டிடலாம், இப்படி எல்லாம் நினைச்சான். ஆனா அதெல்லாம் நடக்கல. யோபுவை குறித்து கர்த்தர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி வைத்திருந்தாரோ அதுதான் இறுதியில் ஜெயித்தது, வென்றது. யோபு ஜெயித்தான். கிழக்கத்தி புத்திரர்களிலேயே ஐஸ்வர்யவானாகவும் உயர்ந்தவனாகவும் தேவன் யோபுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டினார். அப்ப கர்த்தர் அதை தான் அவன் சொல்றான், எனக்கு குறித்ததை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். எனக்கு ஒன்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அது எனக்கு கூட தெரியல, சுத்தி இருக்கவனுக்கும் தெரியல, அவருக்கே வெளிச்சம். அவர் அதை நிறைவேற்றுவார், அவர் அதை செய்து முடிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு குறித்ததை சொல்லுங்க. எனக்கு குறித்ததை என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, என் தலைமுறைகளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என் பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்னத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ, என்னத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நான் மறந்து போனாலும் என்னை குறித்த குறிப்புகள் பரலோகத்திலே காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது பரலோகம் மறக்கவே மறக்காது. ஹல்லேலூயா. இப்போ 2 உதாரணங்கள் சொல்லி இந்த குறிப்பு எழுதினவன் எப்படி பூமியில் எந்திரிச்சு வந்து வாழ்ந்தான்னு 2 முக்கிய சம்பவங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்று, யாத்ராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், ஒரு குறித்த 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை அங்கிருந்து என்ன பண்ணுவேன், வெளியே கொண்டு வருவேன்னு ஆதி ஆகமத்தில் சொல்லுகிறார். 430 வருஷம் நீங்க எகிப்தில் அடிமையா இருப்பீங்க. 430 வருஷத்துக்கு அப்புறம் எகிப்திலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். 430 வருஷம். இந்த 430 வருஷம் அப்படின்றது நம்ம கணக்கில் வேணா ஏதோ ஒரு 4 இதெல்லாம் முன்ன பின்னாலாம். கர்த்தர் கணக்கில் ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன ஆகவே ஆகாது. சொல்லுங்க, உன் கணக்கில் மணி மாறும், நாள் மாறும், எல்லாம் மாறும், மாதம் மாறும். கர்த்தர் கணக்கில் ஒரு செகண்ட் கூட என்ன பண்ணாதுன்னா மாறவே. குறித்த வேளையிலே குறித்த காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப 430 வருஷம் நெருங்குது. 100 வருஷம் ஆச்சு, 200 வருஷம் ஆச்சு, 300 வருஷம் ஆச்சு, 430 வருஷம் நெருங்குது. இப்போ இந்த ஜனத்தை அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த ஜனத்தை அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானிக்கும் பொழுது அவனுங்க எல்லாம் அழுகிறானுங்க, சத்தம் போடுறானுங்க. ஐயோ ஆண்டவரே, தொல்லை தாங்க முடியல, வலி தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, அடிக்கிறானுங்க, வலி வேதனை கடம் பிரச்சனை, இப்படி கதறுகிறாங்க. ஆண்டவர்கிட்ட கூக்குரல் எடுக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே அவன் ஒரு ஓரத்திலிருந்து சத்தம் போட்டு அழுது இப்படி கூக்குரல் இட்டு கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பக்கம் அந்த ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனை உள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். பேரு மோசே. ஆமென் சொல்லுங்க. மோசையை எந்த சூழல்ல கர்த்தர் உருவாக்குகிறார்? தேசத்தில் ஒரு சட்டம் போடுறான், இனி பிறக்கிற குழந்தைகள் எந்த ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் என்ன பண்ணிடணும், பிறக்கும் போதே கொன்று பிறக்க கூடாது. ஏன்னா ஒரு ரட்சகன் வரப்போறான்னு பிசாசுக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே அவனும் சட்டம் போடுகிறான், பிறக்கிறான். பொம்பளை பிள்ளையா இருந்தா விட்டுரு, ஆம்பளை பையனா இருந்தா என்ன பண்ணிடு. ஏன்னா ஆம்பளை பையன் தான் பிறக்க வைக்க போறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க.
பிறக்க போகிறது ரட்சகன் யாருதான்? ஆம்பளை பையன் மோசே தான். அவன் சட்டம் போடுறான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கருவுல உருவாக்கு முன்னாடியே தேசத்தில் சட்டம் போகிறான், பிறக்க போகிற ஆண் பிள்ளைகளை கொன்று ஓடு. அப்ப பிசாசுக்கு தெரியுது, இவன் தான் ரட்சிக்க போகிறான், இவன் தான் மீட்க போகிறான், இவன் தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறான், இவன் தான் எகிப்தின் ஜனங்களை இரவோடு இரவாக கானானுக்குள் கொண்டு போகிறான் என்று பிசாசுக்கு தெரிஞ்சு அது சட்டத்தை போடுகிறான். சட்டத்தை போட்டாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பிறக்க போறான்னு தெரிஞ்சே ஒரு சட்டத்தை பிசாசு என்ன பண்றான்னா எகிப்தின் ராஜா மூலமாக போடுகிறான். ஆமென். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். நீ எழுந்துருவ, நீ வளர்ந்துருவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார், உன்னை பெருக்கி விடுவார் என்று சொல்லியே பிசாசு அந்த இடத்துக்கு போக விடாம உன்னை தடுத்தா கூட வேறொரு வழியில் கர்த்தர் அதை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவர் என்ன குறித்து வைத்தாரோ, அவர் என்ன எழுதி வைத்தாரோ அதை உன் வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். எகிப்து பெண்மணி, அது எபிரேயரில் போட்டிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கு அந்த வசனம். 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:23 பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உள்ள கருவாயிருச்சு, பிறந்துருச்சு. பிறந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறான். ஆமே. பக்கத்தில் கேளுங்க, குழந்தை பிறந்தவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு பிறந்த குழந்தைய சத்தமே போடாமல் 3 மாதம் ஒளிச்சு வைக்க முடியுமா? பிறந்த குழந்தை பிறந்த உடனே என்னதான் பண்ணும் சொல்லுங்க? பிறந்த உடனே என்ன பண்ணும்? வீறு அழுகும். 3 மாதம் சத்தம் வெளியே கேட்காம தேச சட்டத்தை மீறி தெரிஞ்சா மோசையுடைய அம்மாவையும் கொன்றுவான், மோசையும் கொன்றுவான். இப்போ எப்படி இந்த குழந்தையை ஒளிச்சு வைக்கிறா சொல்லுது பாருங்க. மோசே பிறந்தபோது அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. கையை வச்சு சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. மோசையுடைய அம்மா ஒரு நல்ல விசுவாசி, மோசையுடைய அப்பா ஒரு நல்ல விசுவாசி. அவர்கள் இயேசுவை நம்பினார்கள், வாக்குத்தத்தங்களை நம்பினார்கள். தேசத்தின் சட்டத்தை விட, நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை விட இயேசுவையும் வாக்குத்தத்தத்தையும் வசனத்தையும் நம்பினார்கள். அதை சொல்ற பாருங்க, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ராஜா எப்படியோ கொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா கர்த்தர் வேறொரு ரூபத்தில் ரட்சகனை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ரட்சகனை பூமியில எவனாலையும் அழிக்க முடியாது. ஆமென். ரட்சகன் உடனே மோசே நினைச்சினாரு, உன் மூலமாக அநேக ஆத்மாக்களை ரட்சிக்க கர்த்தருக்கு சித்தம் இருந்தால், உன் குடும்பத்தின் மூலமாக, உன் பிள்ளைகள் மூலமாக, ஓ மூலமாக ஒரு கூட்டத்தை சந்திக்க தேவனுக்கு திட்டம் இருந்தால், தேவன் மோசேயை காப்பாற்றினது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறைகளையும் காப்பாற்றுவார். எந்த சட்டமும் பாயாது, எந்த எதிரிகளின் சூழ்ச்சியும் நடக்காது. கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. மோசையை வளர்த்தாச்சு 3 மாதம். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த அரண்மனையிலேயே வளர்க்கும்படி அந்த பார்வோனுடைய மகள் குளிக்க வர்றா. இந்த பிள்ளைய நைல் நதியில் போட்டுருக்காங்க. அவள் எடுத்துக்கொண்டு ராஜ அரண்மனைக்கு கொண்டு போய் ஒரு சேரியில் வாழ வேண்டியவனை கர்த்தர் எங்கேயே கொண்டு வாழ வைக்கிறார், அரண்மனையிலே. இது யாருங்க செஞ்சது? இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் யார் செஞ்சது? இதெல்லாம் மோசையோட அம்மாக்கு தெரியுமா? இதெல்லாம் மோசையோட அப்பாக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. மோசே பிறப்பதற்கு முன்பாகவே மோசே என்கிற ஒருவனை நான் பிறப்பிப்பேன், அவனை அரண்மனையில் வாழ வைப்பேன். அவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருப்பான், அடுத்த 40 வருஷம் அரண்மனையில் இருப்பான், அடுத்த 40 வருஷம் எனக்காக இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வருவான். அவன் ஒரு இரட்சகன் என்று அவன் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் திட்டம் பண்ணி மோசையை எழுப்பினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், என்னுடைய பிறப்புக்கு பின்னால தேவனுடைய திட்டம் இருக்கிறது.
ஆமே. பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ சாதாரணமான ஆள் இல்லை. உன்னை சாதாரணமாக உட்கார்ந்துட்டு போகிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. உன்னையும் உன் சந்ததியையும் கொண்டு கர்த்தர் ஒரு கூட்டத்தை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். உன்னை இந்த பூமியில எந்த சக்தியாலையும் தொடவே முடியாது, அழிக்க முடியாது, உன்னை கீழே தள்ள முடியாது. கர்த்தருடைய மறைவிடத்தில், உன்னதமானவருடைய மறைவிடத்தில், செட்டைகளின் கீழே உன்னை மறைத்து கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். எவன் கண்ணுக்கும் தெரியாம கர்த்தர் மூடி காத்து கொண்டு வருவார், அழிக்க மாட்டார். ஆமென். இந்த பக்கம் ஜனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பார்வோன் நினைக்கும் பொழுது விடுதலை பண்ணும்படி ஒரு விடுதலை நாயகனை சத்தலாம ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். இது எப்ப எழுதப்பட்டது? மோசே பிறந்த பிறகா? இல்லை, மோசே பிறப்பதற்கு முன்பாகவே பரலோகத்தில் ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். அப்ப மோசைய சந்திக்கும் போது மோசே கிட்ட சொல்றாரு. மோசையை சந்திக்கும் போது மோசே கிட்ட ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசையோடு பேசும்போது சொல்றார், மோசே, அதுலேருந்து கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா சொல்றார், மோசே, ஆளோட்டிகள் அழுதாங்க, கதறினாங்க, அந்த ஜனம் பயங்கரமாக அழுதுச்சு, கதறிச்சு. அதை நான் பார்த்தேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அழுத அழுகைக்கு அளவே இல்லை. அவனுடைய தலைமுறைகள் கண்ணீர் வடிச்சது. அதை பார்த்து நான் உன்னை உருவாக்கினேன் மோசே என்று கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறான். இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு கூட்ட ஜனம் வெளியிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்ட ஜனம் வியாதியில கிடக்குது, ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை அறியாமல் இருக்கிறது, ஒரு கூட்ட ஜனம் மாண்டு போய் கொண்டிருக்கிறது. என்னை ஏன் ஆண்டவரை அழைச்சீங்க, என்னை ஏன் ஆண்டவரை நடத்துனீங்க, ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்னா உனக்காக மட்டுமில்ல, ஒரு கூட்டம் உன் பெயரில் வெளியிலே அழிந்து கொண்டிருக்கிறதனவா, ஒரு கூட்டம் உன் பெயர்ல வெளியில கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறது, ஒரு கூட்டம் உனக்கு பின்னால துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. அவைகளை ரட்சிக்கும் பொருட்டு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னால உன் மேல ஸ்கிரிப்ட் எழுதி உன்னை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நீ வாழ்றது உனக்காக மட்டும் இல்லை. நீ என்ன நினைக்கிற? எனக்காக வாழ்றேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன், கணவனுக்காக வாழ்றேன், மனைவிக்காக வாழ்றேன், ஊருக்காக வாழ்றேன், ஏதோ பிறந்துட்டேன் அதுக்காக வாழ்றேன். நான் சொல்றேன், இது எதுவும் கிடையாது. தேவன் உன்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற, அநேக ஜனங்களை ரட்சிக்க, அநேகரை விடுதலையாக்க, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர, தேவனுடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்பட கர்த்தர் உன்னை அறிந்து தெரிந்து தாயின் கருவிலே உருவாக்கி உன்னை தூக்கி மட்டுமாய் கொண்டு வந்தார். அவர் மேல ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறார். யோபு சொன்ன மாதிரி, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அப்பனா எனக்கு ஒரு குறிப்பு இருக்குது, என்னை குறித்த ஒரு குறிப்பு பரலோகத்தில் இருக்குது, என்னை குறித்த ஒரு குறிப்பு தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, என்னை குறித்த ஒரு குறிப்பு தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. அதை அவர் நிறைவேற்றுவார். அதை தடுக்க யாராலும் முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு நில்லுங்க. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மூணாவது, தானியேலின் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 23 30 வரைக்கும் படிச்சீங்கன்னா அங்கும் ஒரு சட்டம் போடப்படுகிறது. என்ன சட்டம்? இந்த பாபிலோன் ராஜாவை வணங்காதவர்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா எரிகிற அக்கினி சூளையில் போடும். இது சும்மா வந்த சட்டம் இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்கிறவர்கள் எந்த தெய்வத்தையும் வணங்குவதில்லை. அவர்கள் இயேசுவை மட்டுமே ஆராதிக்கிறவர்கள். இதை பார்த்துட்டு சில பேருக்கு பிடிக்காம, என்னடா நம்ம எல்லாம் ராஜாவை கும்பிடுறோம், அவனை கும்பிடுறோம், இவனை கும்பிடுறோம், இவனுக்கு பார்த்தா இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவோம் நிற்கிறானுங்க என்று சொல்லி இவனுங்களை முடிச்சு கட்டுறதுக்கு ஒரு சட்டத்தை நம்ம போடுவோம் என்று இவர்களை காலி பண்ணுவதற்காகவே ஒரு சட்டத்தையே நிறைவேற்றுகிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, ஒரு சிலையை கொண்டு வச்சு இந்த சிலையை எவனெல்லாம் வணங்கலையோ வணங்காதவனையெல்லாம் எங்கே கொண்டு போய் போடணும்? எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் போடணும். ஆமே.
பைபிள் ஃபுல்லாக பாருங்க, எந்த மனுஷன் மேலே, எந்த குடும்பத்து மேலே, எந்த தனி நபர் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அவனுக்காகவே பிசாசு சிலதை ஏற்படுத்தி அவனை காலி பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் நான் சொல்லுகிறேன், பிசாசு என்னைக்கும் ஜெயிச்சதில்லை. அவன் போடுகிற திட்டங்களை எல்லாம் கர்த்தர் முறியடித்து நிர்மூலமாக்கி ஒன்றுமில்லாமலாக்கி நாசமாக்கி தம் ஜனத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை குறித்த தேவ திட்டம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, என்னை குறித்த தேவ திட்டம். பக்கத்தில் தடி சொல்லுங்க, உன்னை குறித்த தேவ திட்டம் பரலோகத்தில் அப்படித்தான் இருக்குது. உன்னை விழ வைக்க முடியாது. உன்னை அழிவில் அழித்து உன்னை அழித்து விட முடியாது. உனக்கு இருப்பவைகளை அழித்து உன்னை அழிச்சிட முடியாது. உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை அழிச்சிட முடியாது. கர்த்தர் உனக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த சட்டம் போட்ட பிறகும் அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கவில்லை, கர்த்தரையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்களை கட்டி கொண்டு வந்து எரிகிற அக்னியின் சூளையிலே போடும்படிக்கு பிளான் பண்றாங்க. நான் கேட்கிறேன், அக்னி எரிகிறது யாருக்காக? சாத்ராக் மேஷாக் வேற எல்லாம் கும்பிட்டானுங்க. கும்பிடாதவன் இவனுங்க 3 பேர் தான். இவனுக்காக தான் அவ்வளோ பெரிய அக்னி, இவ்வளோ பெரிய வைகுண்டம், தீ. அதெல்லாம் யாருக்காக? இந்த 3 பேத்துக்காக தான். இப்போ இந்த அக்னியை பார்க்கும்போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சில நிமிடத்தில் நாம் அக்னியில் தூக்கி போடப்பட போகிறோம், எரியப்பட போகிறோம், சாம்பலாக்கப்பட போகிறோம். ஒரு பதபதைப்பு, ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு பயம் எல்லாமே உள்ள வந்திருக்கும். வரலன்னு சொல்ல முடியுமா? வந்திருக்கும். ஆனா கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்தார். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் அப்ரஹாமின் ஆண்டவர். சொல்லுங்க, ஈசாக்கின் ஆண்டவர், யாக்கோபின் ஆண்டவர், தானியேலின் ஆண்டவர், யோபின் ஆண்டவர், மோசையின் ஆண்டவர், பவுலின் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கார். சொல்லுங்க, தப்பு வைக்க. சொல்லுங்க, தப்பு வைக்க. எதிரிகளின் கண்ணிக்கு என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்ச்சிகளுக்கு என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்தகாரத்துக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். வியாதிக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாத்துக்குமே நீ தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அவனுங்க 3 பேத்துக்காகவே ஒரு சட்டம் போட்டு 3 பேத்துக்காகவே தீய எரிய விட்டு, அதுவும் சொல்றான் ஒருத்தன் போய், இவனை ரொம்ப சேட்டைங்கயா, ஓவரா சேட்டை பண்றானுங்க. அப்படியா? இன்னும் தீய கொஞ்சம் என்ன பண்ணு, எல்லாத்துக்கும் போடுறத கொஞ்சம் ஜாஸ்தியா போடும். ஆளி எரியுது. எப்படி எரிஞ்சாலும் கர்த்தர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை தப்பு வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு எதிராக எவ்வளோ பெரிய தீ எரிஞ்சாலும், அக்னி நின்னாலும், செங்கடல் நின்னாலும் அதிலிருந்து தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை தாங்கவும், தப்பு வைக்கவும், விடுவிக்கவும், நன்மை செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க, தீ எரியுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கிட்டு போயிட்டு அதுக்குள்ள போடும்படியாக கொண்டு போகிறார்கள். நல்லா கவனிங்க, போட போனவன் எல்லாம் பக்கத்தில் போனவன் எல்லாம் எரிஞ்சு பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே அவன் வஸ்திரமெல்லாம் கருகி எரிஞ்சு மெல்ட் மாதிரி ஆயிட்டான். இவன் போட்டவன், உள்ள போட்டவன் என்ன பண்ணுறான்னா அப்படி பார்க்குறான். உள்ள போட்டவன் ஏதோ இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரியே உள்ளே போய் போட்டவன் அவன் பாட்டுக்கு அங்கே இங்கே உலாவி கொண்டிருக்கிறான். நல்லா பார்த்தா கூட இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு ஆளை ராஜா பார்த்து சொல்றா, டேய் நல்லா பார்த்தா அந்த ஆளு தேவபுத்திரன் மாதிரி இருக்கிறாரு. இது மனுஷன் இல்ல, இது ஏதோ ஒரு தெய்வம் இறங்கி அந்த 3 பேர் கூடயும் நிக்குது. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உன் கூட நிக்கிறவர் தேவபுத்திரன். உன்னை அழிக்க எவனாரைய முடியாது. நீ எந்த குளிர நின்னாலும் உன் கூட ஒருவர் இறங்கி வந்து நிற்பார். உன் கூட ஒருவர் இறங்கி வந்து
உன் கூட நிற்பார். உன் கூட நிற்பார். உன் கூடவே நிற்பார். அவர் தீக்கு பயப்படுவது இல்லை. அவர் தண்ணீருக்கு பயப்படுவது இல்லை. அவர் ராணுவத்துக்கு பயப்படுவது இல்லை. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக இருக்கிறார். சகலத்தையும் படைத்தவராக இருக்கிறார். பயமறியாத தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட களமிறங்கி அந்த அக்னியிலே நின்று கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு பகலில் உன் வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு பாதையில போனாலும், ஒரு அக்னி, ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு போராட்டம், எந்த சூழல்ல போனாலும் நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். அந்த இடத்துல உனக்காக ஒருவர் இறங்கி வந்து உன் கூட நிற்பார். தேவகுமாரன் உனக்காக இறங்கி வந்து நிற்பார். தேவகுமாரன் உன்னுடைய அக்னியிலே அவர் இறங்கி வந்து நிற்பார். திருப்பி சொல்றேன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பிரச்சனை ஒரு அக்னி. நான் சொல்லுகிறேன், அக்னினா அக்னியில இறங்கி வருவார். உனக்கு ஒரு அவமானம்னா அந்த அவமானத்துக்குள்ள இறங்கி அவர் வந்து உன் கூட நிற்பார். உன்னை விட்டுட்டு போக மாட்டார். அக்னியில இறங்கினவர் அவமானத்துக்குள்ள இறங்குவார். அக்னியில் இறங்கினவர் உன் வியாதிக்குள்ள இறங்குவார். அக்னியில் இறங்கினவர் உன் கடன் பிரச்சனைக்குள்ள இறங்குவார். அக்னியில் இறங்கினவர் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ளையும் இறங்கி வந்து நிற்பார். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா போக மாட்டார். நீ கர்த்தருடைய வல்லமையில் மட்டும்தான் அவர் இறங்கி வருவார் நினைக்காத. அவர் ஏகப்பட்ட அவமானங்களை சந்தித்தவர் இயேசு. அவர் முகத்தில் காரி துப்பப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை கழட்டி அவரை கன்னத்தில் அறைந்து கேவலப்படுத்தினது இந்த உலகம். அதனால் அவமானங்களுடைய அளவு என்னன்னு அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தின் மத்தியிலே உனக்காக இறங்கி வந்து நிற்கிறவர் அவர். ஆபேத்நேகோவுக்காக நின்றவர் உன் பிரச்சனையில் நிற்பாரு, உன் போராட்டத்தில் நிற்பாரு, உன் அவமானத்தில் நிற்பாரு, உன் தோல்வியில நிற்பாரு. உன் வாழ்க்கையில எந்த பயங்கரம் வந்தாலும் அந்த பயங்கரத்தில் உனக்காக உன் கூட இறங்கி வந்து நிற்பார். உன் கூடவே நிற்பார். கர்தஜால பிரௌடகரகரவா லாம்ப்ரோமே சேகர் பிரௌடகரா. தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் பாபிலோனுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்குது. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தர் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, தேசத்திலே அவர்களை உயர்த்தும்படியாக, அந்த பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் அந்த 4 பேரையும் மகிமைப்படுத்தும்படியாக அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தீச்சூளையின் நடுவே அவன் கடந்து போக வேண்டியதா இருந்தது. இந்த பகலில் ஒரு தீச்சூளை, ஒரு போராட்டம் உனக்கு முன்னால நின்னா நீ நம்பு, அது உன்னை அழிக்காது. உன்னை உயர்த்துவதற்காக, அடுத்த படிக்கு உன்னை கொண்டு போவதற்காக, அடுத்த மகிமைக்குள்ள உன்னை கொண்டு போவதாக, அடுத்த உயர்வுக்கு நேராக உன்னை கொண்டு போவதற்காக இந்த தீச்சூளை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீச்சூளையை பிசாசு உன்னை எரிக்க ஆயத்தம் பண்ணினா, அதே தீச்சூளையில கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து நிற்பார். இயேசு உனக்காக அந்த தீச்சூளையில இறங்கி வருவார். முடிவு சொல்லுது. அந்த ராஜா சொல்லுகிறான், இந்த புருஷர்களை போல வேற யாரும் இல்லை. அதனால இவனை தொடுகிறவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும். இவன் தான் உண்மையான தேவ பிள்ளை, இவன் கும்பிடுற தெய்வத்தை ஆராதி என்று சொல்லி அந்த தேசத்திலே அவர்களை உயர்த்தி வைத்தான். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், சிலருடைய உயர்வு
நீ பட்ட வேதனை, நீ பட்ட கண்ணீர், நீ பட்ட அவமானங்கள் உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, உன்னை உயர்த்தி வைப்பதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை மகிமைப்படுத்துவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக தேவன் ஏற்படுத்தினாரு. கொஞ்ச காலம் பொறுத்திரு, சில காலம் பொறுத்திரு, சில மாதங்கள் பொறுத்திரு, சில வருஷங்கள் பொறுத்திரு. கர்த்தருடைய மகிமையை நீ கண்ணால காண்ப, தேவனுடைய மகிமையை நீ காண்ப, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நீ காண்ப. தேவன் அதற்காக உன்னை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தராரம் பிரௌடகன மரபூர சந்தமா ஊரபடகதல கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனே நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனே நீர் என் நடுவிலே இருக்கிறீர். எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறேன். பிதாவை உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சுகம், பலம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, பொருளாதார நன்மைக சகலமும் உங்க மேல வரட்டும். எல்லா பிளஸிங்ஸும் உங்க மேல ஓப்பன் ஆகட்டும். தேவ கிருபையும் தயவும் உங்க மேல வரட்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பெரிய ஆறுதல் உங்க மேல வரட்டும். சம்பூர்ணப்படுத்துங்க, கிருபைகளால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது சதா காலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.